இந்த செடி வாங்கி 3 நாள் தான் ஆகுது. ஏன்னு தெரியல, இலையெல்லாம் இந்த மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது ரெண்டையும் கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கலான்னு மண் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு கார்டன் ஃபார்ம் பாட்டிங் சாயில நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதோட ரிவ்யூவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மண் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். 2 பேக்கெட்டும் 5 கிலோ தான். இந்த ஒரு கோகோ பீட்டும் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். இண்டோரில் குட்டி குட்டியாக சில சக்யூலண்ட் பிளான்ட்ஸ்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் உள்ள சின்ன சின்ன செராமிக் பார்ட்ஸில் அந்த மாதிரி செடியெல்லாம் வைக்கலாம். செடி வைக்கிற தொட்டி எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் இருக்கும். நான் எப்போவும் மண்ணெல்லாம் கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேங்காயில் இருக்கிற நாரெல்லாம் உரித்து தொட்டியோட அடிப்பக்கத்தில் வச்சுருவேன். அப்போ தான் மண் வெளியில் கொட்டாமல் இருக்கும். அதோட செடிக்கு ஊற்றுற தண்ணியும் ஈஸியாக ஃபில்டர் ஆகிடும். நம்ம இண்டோரில் வைக்கிற செடியாக இருந்தாலும் இல்லை அவுட்டோரில் வைக்கிறதா இருந்தாலும் இந்த ஒரு மண் நல்ல சூட்டபுளாக இருக்குன்னு ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக ஆன்லைனில் வாங்குகிறேன். முன்னாடியெல்லாம் பிரைம் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் சின்னதாக ஒரு கடை இருக்கும். அங்கே தான் மண்ணெல்லாம் வாங்குவோம். 5 கிலோ மண்ணோட விலை $3. ஆன்லைன்லேயும் ஆல்மோஸ்ட் அதே விலை தான். செடியை எப்பவும் வேறு தொட்டிக்கு மாற்றும் போது பழைய தொட்டியில் இருந்த மண்ணோட அப்படியே எடுத்து வச்சிடணும். மண் இறுக்கமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் உடச்சி விட்டு வைக்கணும். அப்போ தான் நல்லா வேர் விட ஆரம்பிக்கும். செடியை சுற்றியும் கொஞ்சம் புது மண்ணை வச்சு கூடவே கொஞ்சம் உரமும் போட்டிருக்கேன். இது ஒரு நர்சரியில் வாங்கினது தான். மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா செடிக்கும் இந்த உரம் போடலான்னு அங்கே இருந்த கார்டனர் சொல்லியிருந்தாங்க. இந்த செடி எல்லாமே ஈஸியாகவே தொட்டிலேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கள் நெய்பர் வீட்லேயும் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதுவுமே 2-3 நாளில் இலையெல்லாம் கொட்டி போய் தான் இருந்துச்சு. எதனாலன்னு தான் தெரியல. இதை இண்டோரில் வைக்கிறத விட சன்லைட்டில் வச்சாதான் நல்லா வளரும். இந்த ரோஸ்மேரி இலையெல்லாம் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலையெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி பக்கத்துலேயே நட்டு வச்சா துளிர் விடும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைமாக இந்த ரோஸ்மேரி செடி வாங்கியிருக்கிறேன். எப்படி வரும்னு தெரியலை, ட்ரை பண்ணி பார்க்கணும். கொஞ்ச நாள் ஆனால் இந்த செடியில் உள்ள மண்ணெல்லாம் இறுக்கமாயிடும். அதை அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடணும். அப்போ தான் செடி நல்லா வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.